அடுத்த மாவட்டம் கிருஷ்ணகிரி. முதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் தொகுதியாக வந்து ஊத்தங்கரை பார்க்குறோம். டிஎம்கே 40.25, ஏடிஎம்கே 41.83, என்டிகே 6.50, டிவிகே 11.42. சீட் கோஸ் டு ஏடிஎம்கே. ஜேவிசி சார், எப்படி பார்க்குறீங்க இதை? சரி, ஐ திங்க் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுமே இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா இல்லையான்னு கிடையாது. அதிமுக லீடிங்கில் தான் இருக்குது, அதை தான் பார்க்குறோம். ஸோ ஆனால் இதில் வந்து சர்ப்ரைசிங் வந்து 11% வந்து இவங்களுக்கு வருதுங்கிறது, விஜய்க்கு வருதுங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது சார். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த தடவை ஏடிஎம்கே க்ளீன் ஸ்வீப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நானும் ஜேவிசியும் ரொம்ப ரீசண்டாக இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த போது அவர் சொன்னார். ரைட்டா? இப்போது நீங்கள் வந்து இந்த தொகுதியில் ஏடிஎம்கே லீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் அடுத்து பல தொகுதிகள் வரப்போகுது. வர்றப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னது டேலி ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே சார். சார், அடுத்த தொகுதி பர்கூர். டிஎம்கே 36.61, ஏடிஎம்கே 45.36, என்டிகே 3.83, டிவிகே 14.21. அகைன் சீட்ஸ் கோஸ் டு ஏடிஎம்கே. சார், எப்படி சார்? அதாவது பர்கூரில் போன முறை நான் இருந்தேன், 2021 நான் இருந்தேன். அப்போ என்ன, நான் வன்னியர் ரோட்டு பூரா திமுக விழுந்தது, அந்த அந்த உள்ளுதக்கீடுலாம் கொடுத்ததுனால. பட் இங்கே வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் 10%ங்கிறது வெரி கம்ஃபர்டபுள் லீடு. இன்னும் போக போக 50% மேலே இங்கே அதிமுக கூட்டணி எடுக்கும். 32-30% வந்து நிற்கும் திமுக கூட்டணி. அப்படி தான் போகும் பாருங்க சார். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இது வந்து ஜெயலலிதாவோட ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய தொகுதி. ஜெயலலிதா வென்ற தொகுதி, ஜெயலலிதா தோற்ற தொகுதி. அதனால் அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய தொகுதி. ஸோ இதுக்கு ஏடிஎம்கே லெகசி ரொம்ப நல்லா உண்டு. இதில் என்னென்னா, வன்னியர்கள் ஓட்டு இந்த அளவு கிடைக்கிறதும் அதில் வந்து 10%க்கு மேலே போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான மெசேஜ். என்னென்னா, அந்த 10.5% உள்ஒதுக்கீடு அந்த அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட வன்னியர்களுடைய தலைவர் போலவே கருதப்படுகிறார். அப்படி ஒரு பார்வை நார்த்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திட்டோட்டமாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். சார், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஃபீமேல் போல் பர்சன்டேஜ் வந்து 45.86 சார் இந்த இடத்துல ஏடிஎம்கேக்கு. டிஎம்கேக்கு வந்து 33. ஸோ அதாவது விட்ட மகளிர் வாக்குகளை திரும்பி வாங்குறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதிமுக. இல்லை டிஎம்கே கிடைக்கிற மகளிர் வாக்குக்கும் ஏடிஎம்கே கிடைக்கிற மகளிர் வாக்குக்கு இடையில மோர் தென் 10% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஏடிஎம்கே நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது மகளிரை கவர்றதுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை இவர் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் மகளிர் உரிமை தொகையில். அப்படி இருந்து மோர் தென் 10% ஓட்ஸு மகளிருக்குள்ளேயே ஏடிஎம்கேக்கு ஏன் பேக்கெட்? சார், தொடர்ந்து உங்களுக்கு வந்து பாலியல் குற்றச்சாட்டு, அது தவிர வந்து பெண்கள் மீது லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் வருதுனால நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய், அது தவிர விலைவாசி ஏறி இருக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்களே தான் சொன்னீங்க, அதிமுகவோட பொதுச் செயலாளர் நம்மகிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க, ஆனால் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ ஏறி இருக்குது, அரிசி விலை எவ்வளோ ஏறி இருக்குது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வளோ ஏறி இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கறதுக்கும் அவங்க வாங்குறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, பிடுங்குறாங்க அப்படின்னு. அது மகளிரிடையே போய் சேர்ந்துருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த வீட்டினுடைய வரவு செலவு கணக்குன்னு வர்றப்போ எப்போதுமே ஒவ்வொரு வீட்டுக்குமே நிதியமைச்சர் வந்து மகளிர் தான். ஆமாம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அது தெரியுது. ஓகே சார், கிருஷ்ணகிரி டிஎம்கே 38.66, ஏடிஎம்கே 47.83, என்டிகே 4.35, டிவிகே 9.16. சார், ஒரு சிட்டி தொகுதியில் கிருஷ்ணகிரி மெயினில் ஃபர்ஸ்ட் டைம் டிவிகே வந்து நம்ம பார்த்ததுலே 10% பிலோ வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். சார், அகெயின் லேடிஸ் ஓட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே நமக்கு போலானதில் 57.47 வந்து லேடிஸ்க்கு வந்திருக்காங்க. 28.90 தான் டிஎம்கே கொடுத்துருக்காங்க சார். அகைன் கிருஷ்ணகிரியில் அது கிருஷ்ணகிரி வந்து இது வந்து கிருஷ்ணகிரியிலையும் இப்போ வரக்கூடிய 3 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் வலுவாக இருக்கும், பிஜேபிக்கும் கொஞ்சம் கட்டமைப்பு உண்டு. ஏன்னா போன வாட்டி நரசிம்மா நின்னார் நினைக்கிறேன், ஃபார்மர் எம்பி நின்னார் பார்லிமெண்ட்ரி தொகுதியில், அது ஒரு கொஞ்சம் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி வன்னியர்கள் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் சொன்னாங்க, நான் வந்து இப்போ சென்ற முறை வந்து திண்டிவனம் பக்கத்துலாம் போகும்போது, அதாவது வன்னியர்கள் சில பேரே வந்து எடப்பாடியார் வன்னியர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எண்ணமும் இருக்குது மக்களுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி இதுதான் ரிசல்ட். இந்த தொகுதியை பொறுத்தளவில் நீங்கள் சொல்கிறலாம் பார்த்தா டிஎம்கே டெசிமேட் ஆகுது, காணாமலே போகுது. அதுவும்
பெண்கள் மத்தியில் என்ன மோர் தென் 20% டிஃப்ரென்ஸு. அப்புறம் ஓவரால் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு 10% ஒரு அரவுண்டு 8 to 10% வருது அப்படிங்கிறது திட்டவட்டமாக இது ஏடிஎம்கேக்கு சாதகமான தொகுதி. சார் அடுத்த தொகுதி வேப்பனஹள்ளி. டிஎம்கே 37.26, ஏடிஎம்கே 45.63, என்டிகே 7.41, டிவிகே 9.70. அகைன் த சீட்ஸ் கோஸ் டு ஏடிஎம்கே சார். அகைன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், லேடிஸ் வந்து 48.54 வந்து ஏடிஎம்கேக்கு, டிஎம்கேக்கு வந்து 31.39 லேடிஸ் ஓட்டு மட்டும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க சார் ஜேவிசி சார்? சார் அதாவது நம்ம இதுதான் அந்த பேட்டர்ன் கண்டினியூஸ் சொன்னது தான். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பேட்டர்ன் கண்டினியூஸ். இல்லை, எனக்கு ஒன்று கிருஷ்ணகிரியில் ஏன் வந்து பெண்கள் ஒரே டைப்பாக ஓட்டு போடுறாங்க, ஒரு பேட்டர்ன் ஏன் செட் ஆகுது, ஏன் இப்படி பெண்களுடைய ஓட்டு போலரைஸ் ஆகுது? அதான் இதுக்கு முன்னால் ஜெயலலிதா டச்சுன்னு ஒன்று உண்டு. என்னென்னா முன்னால் இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைடை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தொட்டில் குழந்தை திட்டத்தை ஆரம்பித்தாங்க இல்லையா, அது ஆரம்பித்ததே கிருஷ்ணகிரியில் தான். அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஜெயலலிதாவுடைய ஒரு டச்சு கிருஷ்ணகிரியில் எப்போதுமே உண்டு. இந்த தடவை பார்த்திங்கன்னா லேடிஸ் கம்ப்ளீட்டாக டிஎம்கேட்டேருந்து வெளியில் வர்றாங்க, ஏடிஎம்கே நோக்கி போகிறாங்க. அதனால ஃபீமேல் ஓட்டர்ஸுக்குள்ளே ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் ஒன்று செட் ஆகுது. அதே மாதிரி பிஜேபி ஏடிஎம்கே காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சார். இந்த நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நயினார் வந்து என்கிட்ட பர்சனலாக சொன்னார், கிருஷ்ணகிரியில் நான் அதிமுகவில் இருந்தபோது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த இடம் பூரா தெரியும் அப்படின்னாரு. ஸோ 2 லீடருமே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவல் லீடர்ஸ், நயினாரும் சரி எடப்பாடியாரும் சரி. ஸோ அலையன்ஸு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி. இன்ஃபேக்ட் கிருஷ்ணகிரியில் நடக்கக்கூடிய விஷயத்தை மற்ற இடத்துல ரெப்ளிகேட் பண்ணலாம். சார் அடுத்த தொகுதி ஹோசூர். டிஎம்கே 38.20, ஏடிஎம்கே 47.78, என்டிகே 5.87, டிவிகே 8.14. சீட் கோஸ் டு ஏடிஎம்கே சார். பாலகிருஷ்ண ரெட்டி ரிலீஸ் ஆகிட்டார். அதிமுகவில் முன்னாடி பாஜகவில் இருந்தார், அப்புறம் அதிமுகவுக்கு போனார். அவரோட ஒய்ஃப் தான் நின்னாங்க லாஸ்ட் டைம். இந்த வாட்டி அவர் தான் நிற்பார். 50% மேலே கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. 2024 லோக்சபா எலெக்ஷன்லேயே பார்த்து ஆட் பண்ணுங்கள், அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒசூர் கன்ஃபர்ம்டு விக்ட்ரி பை ஏடிஎம்கே ப்ளஸ். இந்த தொகுதியில் பெண்களுடைய ஓட்டு எப்படி இருக்கு சார்? இந்த தொகுதியில் மட்டும் டிஎம்கே 42.96, ஏடிஎம்கே 43.49 சார். க்ளோஸாக வருது. ஆனால் இங்கே வந்து மேல் ஓட்டர்ஸ் பெங்களூர் பக்கத்தில் ஒரு பெரிய சிட்டியை ஒட்டின ஒரு இம்மிடியேட்டாக அதை ஒட்டின ஒரு தொகுதியாக இருக்கக்கூடியது. இங்கே வந்து பெண்களுடைய ஓட்டிங் பேட்டு, அவங்களுடைய இந்த ஓட்டிங் பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஆனால் உள்ளே வர வர கம்ப்ளீட்டாக வேறு விதமாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஒன்று, இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலுமே அரௌண்ட் 8 to 10% இப்பவே எழுதி வச்சிர மாதிரி இருக்கு சார். இன்ட்ரெஸ்டிங், மேல் ஓட்டர்ஸ் ஏடிஎம்கே 50% மேல போல் பண்ணிருக்காங்க சார். இங்க நம்ம சர்வேல 50% மேல மேல் வந்து ஏடிஎம்கே போட்டுருக்காங்க. பெங்களூர் ஓட்டுன இதுல டிசிசிவா இருக்கு. அதே நேரத்துல பெண்கள் அப்படியே ஆப்போசிட்டா வராங்க. ஆப்போசிட்டா இல்ல சார், ஈக்குவலா போட்டுருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னால இருந்த மாதிரி பெண்களுடைய ஓட்டு 10% 20% ஏடிஎம்கே கூடுதலா போடுறாங்களா, அந்த மாதிரி இல்ல சார். அந்த மாதிரி இல்ல. அதுதான் சொல்றேன். அந்த பெங்களூரை ஒட்டுன அந்த தொகுதியில ஒரு பெரிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியை ஒட்டுன ஒரு தொகுதியில ஓட்டிங் பேட்டர்ல ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது. பட் நீங்கள் ஓவராலாக பாருங்கள், இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்க அத்தனை தொகுதி யாருக்கு சாதகமாக போயிருக்கு? இதுவரையும் நம்ம அதிமுக தான். தலையும் அதிமுக தான். அடுத்து சொல்ல போகிற தொகுதி அதிமுக. எடப்பாடி பழனிசாமி எங்கள்கிட்ட அதுதான் சொன்னார். போன தடவை கிருஷ்ணகிரியில் 3-3 இருந்தது. ஏடிஎம்கே 3 தொகுதிலையும் டிஎம்கே 3 தொகுதிலையும் வென்றது. இந்த தடவை அங்கே இருக்கக்கூடிய 6 தொகுதியில் 6க்கு 6 ஏடிஎம்கே அடிக்கும். இதை எங்கள்கிட்ட அவர் வந்து இந்த தடவை சார் நாங்கள் ஜெயிக்கிறோம் வேணால் பாருங்கள் அப்படின்னாரு. இப்போ நம்ம சர்வேலே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படின்னா அவருடைய ப்ராக்டிக்கல் விஸ்டம் எப்படிங்கிறத பாருங்கள் சார். அடுத்த தொகுதி தளி. கிருஷ்ணகிரி அந்த இதோட கடைசி தொகுதி தளி. டிஎம்கே 39.25, ஏடிஎம்கே 48.67, என்டிகே 4.26, டிவிகே 7.8. இதுக்கு மேலே போகும். ஏன்னா 51க்கு மேலே வாங்கினாங்க லோக்சபா எலெக்ஷனில், 2024 லோக்சபா எலெக்ஷனில். கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, ஆன்டி இன்கம்பன்சி நிறையா இருக்கும். பிஜேபி போன வாட்டி நின்றாங்க. இந்த வாட்டி அநேகமாக பிஜேபிக்கு இந்த சீட் ஒடுக்கப்படலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி கொடுத்த சீட் பண்ணி பார்த்தா இந்த வாட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து 52-53% மேலே வாங்குவாங்க. விஜய் எவ்வளோ வாங்கியிருக்காரு சொன்னீங்க? 7.82 சார். குறையுது. அதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதி. அவர் சொல்ல மாதிரி போன தடவை பிஜேபி சார்பில் ஒரு டாக்டர் ஒருத்தர் நின்னார், ரைட்டா?
அதனால் இந்த தடவை பிஜேபிக்கு இங்கே சீட்டு கிடச்சுன்னா பிஜேபிக்கு ஒரு சீட் அஷ்யூர்டு. சார் ஃபீமேல் வாக்காளர்கள் சார் 53.65 சார், டிஎம்கேக்கு 33.33 சார், டாமினன்ட் ஓட்டர் சார். அதாவது பழைய லேடிஸ் அந்த ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் எல்லாமே தேர் கமிங் பேக் டு ஏடிஎம்கே. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள ரொம்ப கிளியரா தெரியுது சார். அது தவிர இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களுக்கும் வித்தியாசம் பாருங்க. இப்போ அதிமுக பழைய மோஜோவை திரும்பி கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரூரல் நோக்கி ரூரல் நோக்கி. நான் கோலாகலாஸில் முதல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது அன்னைக்கு நைட் வந்து ராதாரவி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுவேன் உங்கள் வீடியோவில், அதாவது அப்படியே ஹைவேலாம் போயிட்டு இருந்தா டிஎம்கேன்றாங்க, பட் உள்ளுக்குள்ள கிராமத்துக்கு போக போக அதிமுக வந்து ஓட்டு வருது அப்படின்னு அதையே தான் திரும்பி பார்க்குறோம் இப்போ. கரெக்ட் சார். ஓவராலாக சார் ஃபீமேல் ஓட்டர்ஸ் இந்த 6 தொகுதி நம்ம பார்த்த தொகுதிகளில் 47.02 போட்டிருக்காங்க சார் ஏடிஎம்கேக்கு. டிஎம்கேக்கு 36.28. ரொம்ப டிசிசிவாக ஃபீமேல் வித் ஏடிஎம்கே இந்த மாவட்டத்தில் ரொம்ப கிளியராக தெரியுது சார் கிருஷ்ணகிரி. இல்லை எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது டிஎம்கேடைய மகளிர் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இந்த மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பெரிய தலைவர்னு யார் இருக்காங்க இப்போ? அதாவது அது ஒரு போன வாட்டி முக்கியமான நான் பார்த்தேன் விஷயம். சார், நான் போன வாட்டி ஒன்று சார் பார்த்தேன் திட்டத்தை சார். வாங்கி தரதுக்கு ஒரு ஆள் இல்ல, ஒரு நிமிஷம் நான் போன வாட்டி பார்த்தேன் எலெக்ஷன் போது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் இங்கே கொண்டு வர வேண்டியது. ஏன்னா பழைய எம்எல்ஏ எம்பி வந்து செந்தில், டாக்டர் செந்தில், அவருக்கு ஒன்றும் பெரிய வாய்ஸ் கிடையாது. தர்மபுரி கிருஷ்ணகிரியில் அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கே லோக்கல் ஃபேஸ் இல்லையோ அங்கே வந்து அதிமுக பாஜகவுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். தர்மபுரி கிருஷ்ணகிரியில் அது கிடையாது. ஓகே இந்த லோக்கல் ப்ராமினன்ட் லீடர்ஸ் இல்லாத இடத்துல அது கிணறு. எக்ஸாக்ட்லி. இருக்கிற இடத்துல அது ரொம்ப வினபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. மாவட்டம் பாருங்க, இருக்காரு, விருதுநர்னா கேகேஎஸ்எஸ் இருக்காரு. அந்த இடத்துல அது வேற விதமா இருக்கு. அதாவது ஆக்சுவலா டிஎம்கே வந்து எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, காங்கிரஸ் பழைய காலத்துல இருக்கும்ல, காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மூஞ்சியை காட்டுறதுக்கு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி தேவை, ஆனா ஒர்க் பண்றதெல்லாம் லோக்கல் சிஃப்டன் தான், அந்த ரீஜனல் சத்ரப் தான். அதே மாதிரி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மேலே காமிக்கிறாங்க, ஆனால் வாங்கணும்னா ஓட்டு உங்களுக்கு KN நேரு, அதே மாதிரி ஏவா வேலு, அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல தான் உங்களோட பருப்பு வேகுது, இல்லைன்னா வேகாது. சார் அதிமுகவுக்கு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது சார், பிஜேபிக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதிமுகவுக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்குது சார் இந்த இடத்துல. சார் அடுத்து தர்மபுரி போகிறோம் சார். தர்மபுரியில் முதல் தொகுதி பாலக்கோட். டிஎம்கே 42.99%, ஏடிஎம்கே 44.78, என்டிகே 4.86, டிவிகே 7.37. சார் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? தர்மபுரி மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியிருக்கும். இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி 100% தேவைப்படும். பாட்டாளி மக்கள் கட்சியும் தேவைப்படும், தேமுதிகவும் தேவைப்படும். ஏன்னா தேமுதிகக்கு மேபி 2%, 3%, ஆனால் க்ளோஸ் எலெக்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த அடிஷ்னல் ஓட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக தேவை. இப்போ ஏன்னா இப்போ 4 முனை போட்டியாக இருந்ததுன்னா, ஒருவேளை 4 முனை போட்டியாக இருந்ததுன்னா விக்ட்ரி வந்து 40% கூட தேவை கிடையாது, 35-34% ஜெயிச்சிடலாம். அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்த அடிஷ்னல் ஜம்ப், அந்த பம்ப் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் இந்த தேமுதிகவும் பாமகவும். இப்போ இந்த தொகுதியில் ஏடிஎம்கே கட்டில் டிஎம்கே எவ்வளோ லீட் பண்ணுது? இந்த தொகுதியில் ஏடிஎம்கே கட்ட டிஎம்கே வந்து 2% லீட் பண்ணுது சார். அப்படின்னா இழுபறி தொகுதியாக இருக்குது சார். இழுபறி தொகுதி தான் சார் இது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ லீடை வச்சு நம்ம ஏடிஎம்கே கொடுக்குறோம். அதை இன்னைக்கு லீடை வச்சு ஏடிஎம்கே தான் லீட்ல இருக்கு. 2% வந்து ஏடிஎம்கே தான் லீட்ல இருக்கு. இப்போ லீட் படி ஏடிஎம்கேக்கு தரோம் சார். டிஎம்கே வந்து ஃபீமேல் ஓட்டர்ஸ் வந்து 47.24, ஏடிஎம்கே ஃபீமேல் ஓட்டர்ஸ் வந்து 42.41 சார். இந்த இடத்துல டிஎம்கே வந்து ஃபீமேல் ஓட்டர்ஸ் லீட் வந்து எடுக்குது சார். ஓகே, ஏற்கனவே இது ஏடிஎம்கே சார்ல அன்பழகன் ஜெயிச்ச தொகுதி வேற. ஆமா, ஓகே, கொஞ்சம் லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். அதுதான் சார். அடுத்த தொகுதி பெண்ணாகரம். டிஎம்கே 43.77, ஏடிஎம்கே 44.70, என்டிகே 3.89, டிவிகே 7.63. அகைன் லீடு வந்து ஏடிஎம் கிட்ட இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்த தொகுதி வந்து பிஎம்கே வந்ததுன்னா, உள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் எடுத்துப்பாங்க இந்த சீட்டை, ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பாக. ஆனால் இங்கே என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பயங்கர ட்ராக்ஷன் இருந்த தொகுதி இது. முன்னாடி ஒகேனக்கல் சைட்லாம் நான் போனாடி போகும்போது நான் பார்த்துருக்கேன். ஸோ நாம் தமிழர் கட்சி கம்ப்ளீட்லி டெசிமேட்டட் இந்த எலெக்ஷனில், அதுதான் மெசேஜ். சார் இந்த தொகுதி பொறுத்தவரை சார், கோலாகல சார் உங்கள்கிட்ட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார், அப்புறம் உங்கள் கருத்து வாங்கிக்கிறேன். ஃபீமேல் ஓட்டர்ஸ் 41.72 ஏடிஎம்கேக்கு, டிஎம்கேக்கு 43.79 சார். அதே நேரத்தில் ஏடிஎம்கே லீடு 1%, 2%.
1% ஆல்மோஸ்ட் 1%. அந்த பர்சன்ட் அவங்க இதுக்கு முந்தின தொகுதி தருமபுரியில் 2% 2% லீடு இருக்கு. பர்சன்டேஜ் குறையுது, ஆனால் லீடாக இருக்கு. லீடு ஏடிஎம்கே சார். பர்சன்டேஜ் ஃபீபிளா இருக்கு, ரொம்ப சின்ன பர்சன்டேஜா இருக்கு. ஓகே ஓகே. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, ஒரே ஒரு விஷயம் ஸ்ரீராம், நீங்கள் இப்போ சொல்கிறப்போ இந்த தொகுதியை பற்றி சொல்கிறப்போ ஒன்று சொன்னீங்க, இந்த இந்த பர்சன்டேஜ் குறையுது இல்லை, திடீர்னு இத்தனைக்கு கிருஷ்ணகிரியும் தருமபுரியும் ஒட்டின அடுத்தடுத்தது தானே, ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் சார்? இங்கே பிஎம்கே உள்ள வராங்களா இல்லையா அந்த கொஸ்டின் இதுதான் நான் கேட்கணும்னு வந்தேன். பிஎம்கே அஃபிஷியலாக என்டிஎல் தானே இருக்காங்க, இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, பிரச்சனைங்கிறது வந்து அது மீடியா கிளப்பி விடுறது தான் சார். அவங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, இருந்தும் இல்லைங்கிற மாதிரி அவங்க அப்பா இருந்தும் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணணுமா? ஆமாம், இருந்தும் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஓ, அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டா இங்கே கூடுதலாக ஓட்டு 50% மேலே ஜெயிச்சுவாங்க சார். ஆக்சுவலி எடுக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்த்து தான் சார் எடுத்தோம். ஒரு ஆர்குமெண்ட் சேக் நான் கேட்குறேன், இதை சாக்கு வச்சு இப்போது என்டிஏ வேண்டாம்னு பிஎம்கே முடிவு பண்ண எங்கே போக முடியும்? அவங்க வந்து விஜயை நோக்கி போகலாம். திமுகவை பொறுத்த மட்டும் விசிகா இருக்கிற வரைக்கும் பாமக இடமே கிடையாது. ஸ்டாலின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ அதனால அவங்களுக்கு இருக்கிற ஒரே இடம் வந்து எய்தர் விஜய் ஆர் இவங்க தான். சரி, விஜய்க்கு எவ்வளவு ஓட்டுன்னு விஜய்க்கே தெரியாது. அவரை நோக்கி போறத காட்டி இதான சேஃபா இருக்கு. இதுதான் சேஃப். அப்படியே இதுல வந்து ரொம்ப டிங் டாங்கா இருக்காங்க. அவங்க அப்பா பிள்ளைக்குள்ள சார், அதாவது அது ஒன்றும் பிரச்சனை இருந்தது. நம்பர் 2, கடைசி நிமிஷம் ராத்திரி வரைக்கும் எங்க கூட பேசிட்டு காலையில போய் இங்க ஜாயின் பண்ணிட்டாருன்னு ஒரு கண்ணுறுத்தல் இருக்கு 2024ல. அது சின்ன சின்ன பாயிண்ட்லாம் இருக்கு. அந்த ஊசலாட்டு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது சார். ஆனால் லாஸ்ட் டைமே நாங்கள் அந்த 2024 பண்ணும்போது இந்த மாவட்டம் வந்து கடைசி வழியும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம். நமக்கு ஞாபகம் இருக்கும், எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும் சார். அது ஒன்று முன்னாடி வருது, பின்னாடி வருது, முன்னாடி வருது, பின்னாடி வருது. அது ரொம்ப டிசிசிவாக. ஆக்சுவலாக அந்த மாதிரி இடத்துல இன்டெசிசிவ் ஓட்டர்ஸ் இருக்காங்களா? நிறைய இருப்பாங்க. இல்லை சார், பாமக பெல்ட்லேயே வந்து 2 திராவிட கட்சிகளும் உள்ள போற ஆரம்பிச்சது காரணமே அந்த இன்டெசிசிவ் ஓட்டர் தான். அவங்க ஜென்ரலாகவே அது இன்டெசிசிவ் ஓட்டராக தான் இருக்காங்க. 2 எனக்கு வந்து நிறைய பேர் டவுன்ல சொன்னது, தர்மபுரி டவுன்ல சொன்னது, உள்ளுக்குள்ளலாம் வேற மாதிரி சொன்னாங்க. ஒரு காலத்தை நாங்கள் கம்ப்ளீட்டாக பாமக கூட தான் இருந்தோம். ஆனால் என்னைக்கு வந்து ஒரே அந்த குடும்பத்தை மட்டும்தான் எல்லாமே மையப்படுத்தினாங்களோ அப்போ திராவிட கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் என்ன வித்தியாசம், திமுகவுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு அதான் ஒரு பிரச்சனை சார். அடுத்த தொகுதி தர்மபுரி சார். டிஎம்கே 44.55, ஏடிஎம்கே 45.67, என்டிகே 4.97, டிவிகே 4.81. லீடு வந்து ஏடிஎம் கிட்ட இருக்கு. ஆனால் அகைன் 1% லீட் சார். எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே பக்கம் தான் போகும். கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு க்ளோஸ் கேட்டகரியில் போடலாம், பட் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஒன்று பார்த்துக்கங்க, இதாவது தர்மபுரி மாவட்டத்தில் எல்லா சீட்டும் அதிமுக கூட்டணிக்கிட்ட தான் இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் லோக்கல் எம்எல்ஏ ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எதிர்கட்சியில் உட்காந்து ஒன்றும் நிறைய பண்ண முடியாது. அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஆனால் பாபுர ஜனங்களுக்கு தெரியாது, இங்கே எம்எல்ஏ எதுவுமே பண்ணலை அப்படிமா. ஆக்சுவலாக எம்எல்ஏ எதிர்கட்சி சைடில் போயிட்டாருனால அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது இங்கே தெரியாது, அவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு விதமான ஓட்டிங் பேட்டர்ன் செட் ஆகுதுங்க. கிருஷ்ணகிரி முழுக்க ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரொம்ப மலைக்கு மடுவுக்கான வித்தியாசம் மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது என்னென்னா, டிஎம்கேக்கு மேல் ஓட்டர்ஸ் 50% இருக்காங்க, ஏடிஎம்கேக்கு 40% இருக்காங்க. ஃபீமேலில் டிஎம்கேக்கு 47.08 இருக்காங்க, ஏடிஎம்கே 58.12. விஜய்க்கு அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. மற்ற தொகுதியில் விஜய் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஓட்டிங் வரல, இங்கே அப்படியே ஏடிஎம்கேக்கு வந்துருச்சு. ஸோ மேல் இதில் வந்து 10% டிஎம்கே கூடுதலாக இருக்குது, ஃபீமேல் இல்லை 10% ஏடிஎம்கே கூடுதலாக. ஓவராலாக வர்றப்ப ஏடிஎம்கே இந்த 1% பேலன்ஸ் ஆகிடுது. அடுத்த தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி. டிஎம்கே 40.15, ஏடிஎம்கே 44.79, என்டிகே 3.86, டிவிகே 11.20. சீட் கோஸ் டு ஏடிஎம்கே சார். 4% லீடு, நல்ல ஒரு கெய்னிங் லீடு. டிவிகே 11%. அது பெரிய லீடு போகப்போ, அதாவது இவங்க வந்து விஜய் அதிகபட்சம் வாங்கும் பொழுது கேப் பிட்வீன் 2 பார்ட்டியும் பெருசா. ஆமாம், அது இன்ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே இருக்கலாம், சில இதில் டிஎம்கே இருக்கலாம். ஆனால் கேப்பு பெருசாக இருக்குது. எப்போ எந்த மாதிரி டயத்தில் விஜய் கூடுதலாக வாங்குறப்போ சார் சின்ன டவுட்டு.
எஸ்சி ஓட்டர்ஸை போலரைஸ் பண்ணுறாரோ விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வருது அப்படிதான் அர்த்தம். ஏன்னா நம்ம தர்மபுரி எம்பி எலெக்ஷனில் பார்த்தோம். அதாவது எஸ்சி காலனிக்குள்ளே போனீங்கன்னா அவங்க வந்து இல்லை இவங்களுக்கு போட மாட்டோம், 1 இயர் கிட்ட போனோம்னா இந்த அம்மாவுக்கு தான் போட போகிறோம். யார் நம்ம அன்புமணி ராமதாஸோட ஒய்ஃப் இருந்தாங்க இல்லையா, அப்படிதான் சௌமியா, அப்படிதான் ஒன்று, அது கண்டினியூஸ். இப்போது விஜய் சைடில் எஸ்சி ஓட்ஸ் அதிகமாக போகுதுன்னு வைங்க. ஒருவேளை விஜய் சைடு அந்த எஸ்சி ஓட்ஸு போகாமல் இருந்திருந்தால் யாருக்கு போயிருக்கும்? டிஎம்கேக்கு போயிருக்கும், திருமாவுக்கு போயிருக்கும். அப்போது அது அந்த பக்கம் டைவர்ட் ஆகிறதுனால தான் இங்கே வந்து ஏடிஎம்கே லீடு அதிகமாகுது, டிஎம்கேவுடைய லீடு குறையுது. விஜய் இஸ் டென்டிங் திரும்ப ஆல்சோவா சார் நிறைய இடத்துல? ஆமாம், ஃபர்ஸ்ட் அடிக்கிறது சீமானு, 2வது திருமாவளவன், 3வது திமுக, 4வது பாஜக, 5வது அதிமுக. ஓகே, இந்த ஆர்டர் எப்படி பார்க்குறீங்க? கப்பா கரெக்டு. என்னென்னா சைமல்டேனியஸாக சாத்துறாருங்க. ஒரே தொகுதியில் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எஸ்சிஸில் ஒரு மேஜர் ஓட்ஸை அவர் இது பண்ணுறாரு. ஃபஸ்ட் டே ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸை அவர் சக் பண்ணுறாரு. இல்லை எஸ்சி ஓட்ஸை ரொம்ப கூடுதலாக இது பண்ணால் திருமாவோட ஓட்டு குறையுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட் டே ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் அவர் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா சீமானுக்கு கிடைக்கிறது இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். அதே போல் பெண்களுடைய ஓட்டை பெருவாரி அவர் கைப்பற்றாருன்னா இந்த ஸ்கீம்ஸ் மூலம் பெண்களுடைய ஓட்டை நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல டிஎம்கே, அதனுடைய தலையில் மண் விழுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வர இருக்கக்கூடிய இந்த என்டிஏவுக்கு வரக்கூடிய அதிருப்தி ஓட்டுகளை அவர் ரிசீவ் பண்ணுறாரு கொஞ்சம் அப்படின்னா அதில் வந்து அங்கங்கே ஏடிஎம்கே பாதிக்கப்படும், பிஜேபி பாதிக்கப்படும். இவ்வளவு இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் சார், வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் சார். அடுத்த தொகுதி ஹரூர், டிஎம்கே 39.07, ஏடிஎம்கே 40.56, என்டிகே 9.81, டிவிகே வந்து 10.56. The seat goes to ADMK, but சின்ன லீட், 1% தான், வெரி க்ளோஸ். திரும்பவும் அந்த 1-1.5%. ஆமா, அப்படிதான் சார் இருக்கு. சொல்லுங்க ஜி. இல்லை, இந்த சீட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சீட் தான் எப்போதுமே. போன வாட்டி அதிமுக பாமக கூட்டணி ஜெயிச்சாங்க, பட் ஹரூர் வந்து எப்போதுமே கொஞ்சம் கஷ்டமான சீட். அந்த எலெக்ஷன் ஒன்லி லாஸ்ட் மினிட் ஒன்லி வாட்ச் தான் அடிக்கணும். கஷ்டமான சீட் அது. ஆனால் அப்படின்னா கைமாறும் வாய்ப்பு இருக்கு. சார் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதே ஒப்பீனியன் தான். அது கைமாறவும் வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாரு. அது முக்கியமான ஹிண்ட்டு. ஒருவேளை டிஎம்கே பக்கம் போகலாம், பட் இப்போ இருக்க சர்வே படி அது ஏடிஎம்கேக்கு உண்டான சீட். ஆமாம், இப்போ இருக்க சர்வே படி ஏடிஎம்கே வந்து ரீட் பண்ணுது. அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்துருக்க எல்லா தொகுதியுமே ஏடிஎம்கே தான். இந்த லாஸ்ட்டாக பார்த்த தொகுதி குறைஞ்ச மார்ஜினில் இந்த தர்மபுரியில் எல்லா தொகுதியும் ஏடிஎம்கேக்கு போகுது. பட் எல்லாமே 1% எக்ஸப்ட் பாப்பிரெட்டியை பற்றி வந்து எல்லாமே வந்து பெரிய லீட்லாம் இல்லை, 1% லீடில் இதாக இருக்குது சார். தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 11 சீட். அப்படியே இது 11 தொகுதியும் அதிமுக தான் லீடிங். நம்ம தான் க்ளோஸ்னு சொல்றோமே தவிர அதிமுக தான் எல்லாத்துலயுமே லீடிங். கிருஷ்ணகிரியும் தர்மபுரியும் பக்கத்தில் இருக்கு, 2 டிஸ்ட்ரிக்ட்டும் பக்கத்தில். கிருஷ்ணகிரியில் கால் மேலே கால் போட்டு ரொம்ப ஹேண்ட்ஸ் டவுனில் ஜெயிக்கிறாங்க, தர்மபுரியில் கஷ்டப்படுறாங்க. என்ன ரீசன் சார்? அதான் சொல்லிட்டேன் இல்லைங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வரது 100% உறுதிப்படுத்திட்டா பிரச்சனையே இல்லாமல் ஜெயிப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வரலை அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிப்பாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி போகிறதுக்கு எங்கேயும் இடம் கிடையாது. இவங்க வேண்டாம், அதாவது எனக்கு வந்து 2 பக்கமும் ஒரு செய்தி வருது, அது என்னன்னு தெரியாது. விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்து அப்போதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் வெளில போக முடியும் இல்லைங்களா? அது ஒன்று தான் பாசிபிலிட்டி. அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது, ஆனால் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். சார், நீங்கள் ரீசெண்டாக மீட் பண்ணீங்க சார், நிறையா. நீங்கள் ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் சேர்ந்து தான் மீட் பண்ணி நிறைய இன்சைட்ஸ் வந்திருக்கோம். இதில் ஏன் இந்த கன்ஃபியூஷன் இருக்குது இந்த பாமக சுற்றி? ஒருவேளை என்டிஏ வந்து விஜய் வரதுக்காக வெயிட் பண்ணதுனால இது பாமக கன்ஃபார்ம் பண்ணாமல் வச்சுருக்காங்களா? வாட் இஸ் த கன்ஃபியூஷன் இருக்கு சார்? எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தோணல. என்டிஏ வந்து இப்போவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக டிஎம்கே சைட்லேருந்து ஒரு செங்கலை உருவினால் கூட என்டிஏ வில் ஸ்வீப் வித்தவுட் ஹேவிங் விஜய், மறந்துடக்கூடாது. டிஎம்கே சைடில் ஒரு செங்கலை உருவினாலே நிறைய விஷயங்கள் மாறி போகும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன திரும்ப இந்த தருமபுரி இதுக்கு வந்துடு, எல்லாமே இந்த பாப்புலாரிட்டி பற்றி தவிர மற்ற எல்லாமே 1% 1.5% டிஃப்ரென்ஸ் தான், சரியா? இதை வந்து நீங்கள் ஓட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் என்ன ஆகும்? ஃபியூ தௌசண்ட்ஸ் இருக்குமா? இவ்வளோதான் இருக்கும், ஃபியூ தௌசண்ட்ஸ். இப்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஜஸ்ட் அங்கே ஒரு செங்கலை டிஎம்கே சைடில் உருவினாலும் இல்லாட்டி இங்கே வந்து பிஎம்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாலோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் 5-10 ஓட்டுங்கிற லெவலில் அவங்க கிளியர் கட் டெசிஷன் எடுத்தால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியும் 4% வித்தியாசத்தில், அதாவது கூடுதல்
வாக்குகளோட என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். அங்கே அந்த மாதிரி வரும். எல்லா இடத்துலையுமே நிலைமை மாறி. ஓகே சார், அடுத்து திண்டுக்கல்குள்ளே போகலாம் சார். திண்டுக்கல் ஃபஸ்ட்டு தொகுதி பழனி. டிஎம்கே 50.29, ஏடிஎம்கே 37.21, என்டிகே 4.07, டிவிகே 8.43, ஃபீமேல் ஓட்டர்ஸ் அப்படியே குத்துன்னு குத்திருக்காங்க சார். ஐ பெரியசாமியோட பையன் தான் நிற்கிறாங்க. அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ. பழனியில் வந்து கஷ்டம். அதாவது திண்டுக்கல் மாவட்டமே நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன், அவங்க அந்த தொகுதி எடுத்துன்னு போயிடுவாங்க. நத்தம் விஸ்வநாதன் அவர் எடுத்துப்பார், சீனிவாசன் அவர் எடுத்துப்பார், ஐ பெரியசாமி அவர் எடுத்துப்பார், ஐ பெரியசாமி பையன் அவர் எடுத்துப்பார். ஸோ அந்த மாதிரி தான் போகும். அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம. சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திண்டுக்கல்லுங்கிறது ஸ்டால்வார்ட்ஸினுடைய மாவட்டங்க. டிஎம்கே சைட்லேயும் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் உண்டு, ஏடிஎம்கே சைட்லேயும் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் உண்டு. இப்போ டிஎம்கே சைடு அவர் சொன்ன மாதிரி ஐ பெரியசாமி அவருடைய பையன், ஏடிஎம்கே சைடு திண்டுக்கல் சீனிவாசன், நத்த விஸ்வநாதன். அதனால பாருங்கள், முதல்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க தொகுதிகளுக்குள்ளே இப்போ வரைக்கும் பார்த்தோம்ல, கிருஷ்ணகிரி டோட்டலாக ஏடிஎம்கே ஸ்வீப்பு, தருமபுரி டோட்டலாக ஏடிஎம்கே, அந்த மாதிரியான ஸ்வீப் இருக்காது. முதல்ல இந்த 2 பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அங்கங்கே அந்தந்த அந்த லோக்கல் லீடரோட எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்துருக்கல பழனியில் ஐ பெரியசாமி பையனுடைய தொகுதி. ஸோ திட்டவட்டமாக டிஎம்கே ஜெயிக்கும். இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்த தொகுதி ஒட்டன்சத்திரம். டிஎம்கே 42.66, ஏடிஎம்கே 40.14, என்டிகே 5.03, டிவிகே 12.17. இந்த பேட்டர்ன் போச்சுன்னா கண்டிப்பாக சக்கரபாணி தோக்குறார். சக்கரபாணி மேலே பயங்கரமான அதிருப்தி இருக்குது. ஆனால் சக்கரபாணி பற்றி அக்விசிஷன்ஸ் ஒழுங்காக யாருமே எடுக்க மாட்டேன். ஏன் அவரை கண்டு அவ்வளோ பயப்படுறாங்க? எல்லா கட்சியுமே கேட்குறேன் நான், அதிமுக, பாஜக எல்லாரையுமே. அவரை வந்து சக்கரபாணியை வந்து கண்ணாப்பிரம் பயப்படுறாங்க. அது ஏன்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் எனக்கு வந்து செய்தி, இது வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க கோலால சீனிவாசன் சார், பாஜகலையும் சரி அதிமுகலையும் சரி ஊழியர்கள் எல்லாம் அவனோட பேரை வச்சுருக்காங்க, சக்கரபாணியோட பேரை வச்சுருக்காங்க, டாப் டு பாட்டம். இதுதான் அவருக்கு காரணமே. இதை வந்து ஆக்சுவலாக அதிமுகவிலையும் சரி பாஜகவிலையும் சரி இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த விஷயத்தை எடுக்கணும். முன்னால் இருந்த அதிமுக பாஜக டீம்ல எல்லாம் காம்ப்ரமைஸ்டு, எல்லாமே காம்ப்ரமைஸ்டு. ஏன் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவர் வந்து மினிஸ்டர், என்ன ரொம்ப முக்கியமான மினிஸ்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இல்லை. அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிலாம் இருந்துமே அவர் தொகுதியில் ரொம்ப குறைவாக சார் 12% ஓட்டு விஜய் வாங்கியிருக்காரு சார். அவர் வந்து 12% ஓட்டு விஜய் வாங்கியிருக்காரு. இந்த 2 கட்சிகளும் அவங்களுடைய தலைவர், அதாவது நான் சொல்றது அடிமட்ட தலைவர்கள் விசுவாசமா கட்சிக்கு விசுவாசமா நடத்தினாங்கன்னா கண்ணாபிரான் தோப்பார் சார் அவர் சக்கரபாணி. இது ரொம்ப முக்கியமான மெசேஜுங்க. அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற அப்சர்வேஷனில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் தேவைப்படுது. அதாவது லீடர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதியில் அந்த கட்சி ஜெயிக்குதுங்கிறோம்ல, அந்த லீடர்ஸ் மேலே அதிருப்தி இல்லாமலும் இருக்கணும். அவங்க வந்து மக்களுடைய குட் புக்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளாக அந்த மாவட்டமோ இல்லாட்டி அந்த தொகுதியிலோ அவங்க ஜெயிப்பாங்க. இப்போ ஐ பெரியசாமியுடைய நேரடி இம்பேக்ட் இருக்கக்கூடிய தொகுதியில் பாருங்கள், அவருடைய பையனது ஏதாவது தெரியுதா? ஆனால் அதே நேரத்தில் சக்கரபாணி தொகுதியில் எவ்வளோ அப்பட்டமாக தெரியுது பாருங்கள். அப்படின்னா அவர் தொகுதியை கவனிக்கல, வேற சில விஷயங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுவும் தெரியும் சார். எதிர்கட்சியில் கவனிச்சுட்டு இருக்காரு சார் அவரு. நான் நேரம் அடிச்சு போடுறேன் சார். நான் பாஜக அதிமுக 2 பேரும் கவனிச்சுட்டு இருக்காங்க. பாஜக ஒன்று பயங்கர எக்ஸ்ட்ரா கவனிப்பு கொடுத்துட்டு இருக்காரு. வெரி குட். ஆனா மக்கள் கவனிக்க, அவரை கவனிக்க, அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். அந்த அமைச்சரை கவனிக்க தயாரா. ஆமா, மக்களுக்கும் தெரியும். மக்களுக்கும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு ஃபேக்ட் சார், பழனியிலையும் ஆத்தூர்லயும் ஸ்கீம்ஸ் நல்லா போயிருக்கு. ஒட்டஞ்சத்திரத்தை ஸ்கீம் சரியா போட ஏன் அது யாருக்கும் தெரியாது. அது சார் யாரும் அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க சார். சார் அடுத்தது ஆத்தூர். டிஎம்கே 47.57, ஏடிஎம்கே 41.29, என்டிகே 5.29, அது அகைன் டிவிகே 5.86. சார் புரியவே இல்லையே சார். பழனியில் 8% வாங்குறாரு, ஒட்டஞ்சத்திரத்தில் 12% வாங்குறாரு, ஆத்தூர் 5% போயிட்டாரு. இதாவது போன வாட்டி வந்து ஐ திங்க் ஐ பெரியசாமி வந்து பயங்கரமான லீட்ல ஜெயிச்சார் இந்த இடத்துல. ஸோ அவரோட தொகுதி இது. அங்கெல்லாம் அதாவது அதனால தான் சொல்கிறேன், நான் எகெயின் அண்ட் எகெயின் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஐ பெரியசாமி, செந்தில் பாலாஜி, KN நேரு, ஓகே, KKS ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ஈவன் சேகர் பாபு, இவங்கெல்லாம்
நாட் ஒன்லி பாப்புலர், பட் மக்களுக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணிடுறாங்க. அதனால அந்த இடத்துல உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா மினிஸ்டர், பையன் எம்எல்ஏ, மாவட்டத்தை பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதான் போகுது. இல்லை அவர் வந்து ஒரு தோற்கடிக்க முடியாத ஒரு முக்கியமான எம்எல்ஏ, முக்கியமான லீடர். அதை திரும்ப எகைன் அண்ட் அகைன் நம்ம விட்னஸ் பண்ணுறோம். பாப்புலர், மக்கள் கிட்ட பாப்புலர் மேன். சக்கரபாணி மாதிரி இல்லாமல் அவர் வந்து மக்களை பிடிச்சு வச்சிருக்காரு. அடுத்த தொகுதி நிலக்கோட்டை. டிஎம்கே 42.98, ஏடிஎம்கே 47.34, என்டிகே 5.19, டிவிகே 4.49. சீட் கோஸ் டு ஏடிஎம். இந்த கேண்டிடேட் தான் முதல் லிஸ்ட்ல வருவாங்க எப்போதுமே. அம்மையார் ஜெயலலிதா இருந்த போதும் சரி, எடப்பாடியார் சைடும் போதும் சரி, நிலக்கோட்டை முதல் லிஸ்ட்ல. ஏன்னா லக்கி சாம் ஒரு ராசியான தொகுதி. இப்போ திரும்பவும் ஏடிஎம்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா லீட் பண்ணுறாங்க சார். அப்போ இந்த ராசி ஆட்சி அமைக்கிற வரைக்கும் ஏடிஎம்கேக்கு தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது நம்ம ரிசல்ட் தான் பார்க்கணும். இல்லை நம்ம வச்சிருக்கோம் இது பண்ணும்போது. சார் சென்னையில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்குது சார். சென்னையில் இப்போ நம்ம எடுத்ததுனால சொல்கிறேன், நம்ம வரும்போது பேசலாம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங், சென்னையில் எல்லா இடத்துலையுமே ஒரு ஏடிஎம்கே டென்ட் இருக்குது, கொஞ்சம் டென்ட் இருக்குது. ஆர்கே நகரில் மட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம சர்வே பார்க்கும்போது. ஸோ அதுவுமே ஒரு இண்டிகேஷனாக தான் இருக்குது சார். அடுத்த தொகுதி சார், அடுத்த தொகுதி நத்தம். டிஎம்கே 42.18, ஏடிஎம்கே 45.28, என்டிகே 5.60, டிவிகே 6.93. அகைன் சீட்ஸ் கோஸ் டு ஏடிஎம்கே சார். நத்தம் விஸ்வநாதன். அவங்க இதுதான் வந்து இன்ஃபேக்ட் பாஜகவினுடைய சில தொண்டர்கள்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பாஜக வந்து கட்சி வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் அங்கே வந்து கான்ஸ்டியூன்சியை நர்ச்சர் பண்ணணும். இப்போ 2 திராவிட கட்சிகளுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்ஸ்டியூன்சியை நர்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 100 தொகுதிங்க இருக்குங்க தமிழ்நாட்டில். 150 தொகுதியே சொல்லும். இதெல்லாம் நர்ச்சர் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் சிம்பிள் இல்லைன்னா கூட அவங்களால வந்து ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஜெயிக்க முடியும் நான் சொல்லல, டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். பாப்புலர், மக்களை தெரியும், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு போகணும். இப்போ பாஜகவோ காங்கிரஸோ ஏன் தொடர்ந்து வந்து அவங்களால பண்ண முடியலன்னா, ஒரு தொகுதியை இந்த லீடர் கிட்ட கொடுத்து நர்ச்சர் பண்ணு அப்படின்னு 2 கட்சிகளே சொல்ல மாட்டாங்க. இருக்கிற பல தலைவர்களுக்கு எந்த சீட்ல போய் நிற்கிறதுனே தெரியாது. எலெக்ஷனுக்கு ஒரு 25 நாள் முன்னாடி நீ தான் கேண்டிடேட் போ அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உங்களால் நயினார் நாகேந்திரனால 25,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க முடிஞ்சது திருநெல்வேலியில் போனோட்டி? ஏன்னா அவர் அந்த கான்ஸ்டியூன்சியை நர்ச்சர் பண்ணார் பியாண்ட் த பார்ட்டி. ஆனால் இங்கே கான்ட்ராஸ்டாக சில நேரத்தில் நடக்குது. பிஜேபி மேலே நம்ம வைக்கிற விமர்சனங்கள் வந்து ரொம்ப செல்லமான விமர்சனம்னு வைங்க. பிஜேபி நன்மைக்காக சொல்லணும். சில பேர் வந்து 2 வருஷம் 3 வருஷமாக ஒரு தொகுதியை நர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிரமாதமாக அதில் டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசி நிமிஷத்தில் விருதுநகரில் உழைச்சி சீனிவாசனை கொண்டு வந்து மதுரையில் போட்டுட்டு தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை இது பண்ணுவாங்க. அவங்க எந்த இடத்துல போய் நின்னாங்க? இப்போ போட்டதுனால என்ன புண்ணியம்? இதுக்கு பேசாம சீனிவாசனுக்கே கொடுத்திருந்தா ஒருவேளை ஜெயிச்சிருப்பாரு என்னவோ. 21 அப்படி தானே சார் நடந்தது. கௌதம் வந்து ராஜபாளையத்தில் வந்து வீடு எடுத்து 1 வருஷம் வேலை செஞ்சாங்க, கடைசியில் சீட்டே கொடுக்கல. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து பிஜேபிக்கு ஒரு படிப்பினே இருக்குது. பிஜேபியில் பல பேர் இந்த கட்சியை வளர்க்கணும், என்ன செய்யணும் கேட்குறாங்களா. அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. என்னென்னா, கட்சியில் வந்து ஒரு தலைமை மட்டும் பத்தாது, மாவட்டத்தோறும் முக்கிய தலைவர்கள் உருவாகணும். அது அந்த மாவட்டத்தின் முகம் போல உருவாகணும். ஒரு திருச்சினா KN நேரு இருக்கிற மாதிரி, விருதுநகர்னா இதெல்லாம் சொன்னீங்கன்னா ட்ரோல் பண்ணுவாங்க சார். நான் ஜூலை மாதமே இதுதான் சார் சொன்னேன். தம்பிகளா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இதுதான் பாலிடிக்ஸு. அம்மையார் ஜெயலலிதாவே அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ண டயத்தில் திரும்பி கட்சிக்குள்ளே வந்தப்ப அவங்களுக்கு அந்த மாவட்ட பதவியை கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வேற என்ன வேற ஒன்று தான். அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த தலைவர்கள் இருக்கணும், அந்தந்த கான்ஸ்டியூன்சியன்ஸை அந்தந்த தலைவர்கள் நர்ச்சர் பண்ணணும். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவரோட தொகுதியை அவர் கம்ப்ளீட் பாக்கெட்டில் வச்சுட்டு இருப்பாரு. SP வேலுமணி அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு இருப்பாரு, சேகர் பாபு அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு இருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ போய் கேளுங்க, நீங்கள் ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் கிட்ட கேளுங்க எந்த தொகுதின்னு, அவருக்கே தெரியாது. வினோத் செல்வம், நான் சென்னையில் நிற்க போகிறேன், ஆற்காட்டில் வந்து நான் வேலை பண்ணுறேன், திருச்சியில் நான் இன்சார்ஜ், என்னையா பண்ணுறீங்க? இல்லை இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ H ராஜாவே பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் டி நகர்ல நிற்பாரு. அவருக்கு அந்த ஸ்பேஸை வந்து பார்ட்டி கொடுக்கணும். அது இல்லைன்னா அவர் என்ன செய்வார்?
அது அந்தந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு முகத்தை உருவாக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிற பிஜேபி தொண்டர்கள் மற்ற ஒரு கிரீவன்ஸ்னால் உனக்கு தலைமையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. திருச்சியில் இருக்க கேஎன்ஆர்ட்ட சொன்னாலே போதும், அங்கே ஏதாவது செட் பண்ணி கொடுத்துருவாருங்கிறாங்க. அதே போல் இங்கே ஊனம் அது இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை. சார் அந்த காலத்தில் ஒரு மாவட்ட செயலாளருக்கு எழுத்தாப்புல கலைஞர்கிட்ட போய் இப்போ ஏதோ சொல்ல வந்தாங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர்கிட்ட பற்றி தப்பாக ஏதோ சொல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா கேட்டுப்பாரான். கேட்டுட்டு கலைஞர் என்ன சொல்லுவாராம், சரி தம்பி நீ சொல்லிட்ட கேட்டுட்டேன், ஆனால் இந்த விஷயத்தை போய் நீ மாவட்ட செயலாளரோட பேசி தீர்த்துக்க அப்படின்ற. அப்படி அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோதான், அதுதான் ஒரு மாவட்ட செயலாளர் தான். சார் இனி பாருங்க சார், வானதி சீனிவாசன் வந்து சென்னையில் போட்டிட்டு தோற்று போயிட்டு போய் கோயம்புத்தூர்ல போய் நின்னு நர்ச்சர் பண்ணதால ஜெயிச்சாங்க சார். 3 years மினி எம்எல்ஏ ஆபீசர் மினி எம்எல்ஏ ஆபீசர் என்ன கோரிக்கை கேட்டாலும் நடக்கும் சார் அந்த ஆபீஸ்ல. இப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட அங்க கோயம்புத்தூர் சவுத்துக்கான உண்டான பிரச்சனைகள் அது. அங்கேருந்து நார்த்துக்கு போயிட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க. சவுத்துக்கு வந்து நார்த்ல இருந்து வந்தவங்க ஜெயிச்சுவாரு. ஸோ சவுத்துக்கான ஒரு பிரச்சனை அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி இப்போ வானதி சீனிவாசன் பண்ண மாதிரி நம்ம பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 2 கழகங்களுடைய அவங்க இன்னைக்கு அப்படி நிலை பெற்று இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 2 கழகங்களும் அமைச்சர் போஸ்ட்டை காட்டிலும் மாவட்ட செயலர் போஸ்ட்டை ரொம்ப பவர்ஃபுல். அவங்க போட்டியிடுறது மாவட்ட செயலர் போஸ்ட்டுக்கு தான் போட்டியிடுவாங்க. அமைச்சர் போஸ்ட்டில் கவலையப்பட மாட்டாங்க. அந்த அமைச்சர் இந்த மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும், இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும். இவர் அனுமதி கொடுக்கலாம் அவர் வர முடியாது. மாவட்டத்துக்கான முகங்களை தயார் பண்ணணும். இது வந்து பிஜேபிக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். அது வந்து நம்ம சர்வே மூலமாக கிடைக்குது. சார் ஒரே ஒரு கேள்வி, 2016 நத்தம் விஸ்வநாதன் சாரை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஆத்தூரில் போட்டாங்க. இவங்க ஐ பெரியசாமி வச்சு நிற்க வச்சாரு. அப்போ என்னாச்சுன்னா நமக்கு ஆத்தூரும் தோத்துச்சு நத்தமும் தோத்துச்சு. அந்த மாதிரி கேம்பிள் எதுவும் நடக்காதுல்ல சார் இந்த வாட்டி? அதான் அந்த மாதிரி வர்றதுக்கு அந்த ஒன்று அப்படி போடுறதுக்கு ஒரு தில்லு இருக்கணும். அந்த தில்லு வந்து ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் உண்டு. எல்லாரும் ஜெயலலிதா ஆயிட முடியாது. இந்த மாதிரி இப்போ வந்து அந்த மாதிரி ரிஸ்க்கே எடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதா வந்து ரிஸ்க்கை ரஸ்க் மாதிரி அவங்க மாட்டில் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ரிஸ்க்கை ருசிச்சு சாப்பிடுவாங்க. ரிஸ்க்கை ருசிச்சு சாப்பிடுவாங்கன்றீங்க. சார் அடுத்த தொகுதி திண்டுக்கல். 42.19 டிஎம்கே, 42.79 ஏடிஎம்கே, என்டிகே 5.89, டிவிகே ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது 9.13. எப்படி பார்க்குறீங்க சார்? டிவிக்கு நிறைய யாரோட ஓட்டு எடுக்கிறான்னு தெரியாது. ஏன்னா அது வந்து டவுன் தொகுதி திண்டுக்கல். திண்டுக்கல் சீனிவாசன் தொகுதி. ஆமாம், திண்டுக்கல் சீனிவாசன் தொகுதி. அது கொஞ்சம் ஆனாலும் வந்து கடைசியில் தேறிடுவார் நினைக்கிறேன் அதிமுக. சார் ஒரு உங்கள்கிட்ட போகிறது மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல டிஸ்கஷன் கரெக்டாக இருக்கும். டிவிகேவோட மேல் ஓட்டு 7.44, டிவிகேவோட லேடிஸ் ஓட்டு வந்து 15.56 இந்த தொகுதியில். அதே மாதிரி டிஎம்கே பார்க்கும்போது டிஎம்கேவோட மேல் ஃபீமேல் ஓட்டு பார்க்கும்போது ஒரு 10% டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வர ஃபீமேல் ஓட்டை அங்கே வாங்கிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை இப்போ விஜய் இந்த ஃபீமேல் ஓட்ஸ் ஈர்க்கலைன்னா டிஎம்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக லீட் பண்ணியிருக்குமோ? ஜெயிச்சிருப்பாங்க. அதான் ஆச்சு உங்களுக்கு. அப்படின்னா நல்ல வேலை இப்போ திண்டுக்கல் சீனிவாசனை விஜய் காப்பாத்துறாரு. ஆமாம், அது அப்படிதான் இருக்கு, அப்படிதான் சர்வே சொல்லுது. ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு காம்ப்ளசன் மூடில் உட்காரவே முடியாது. இப்போலேருந்து அவர் வேலையை பார்த்தாகணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப திணறுவார். அது எம்பி எலெக்ஷன்லேயே இந்த மாவட்டத்தில் அந்த திண்டுக்கல் இந்த சிட்டி தொகுதியில் கஷ்டப்பட்டோம் சார் ஓட்டு வாங்குறதுக்கு. நம்ம என்டிஏ கூட்டணி என்ன சார் கஷ்டப்பட்டது ஓட்டு வாங்குறதுக்கு. இன்ஃபேக்ட் கேம்பெயின் பண்ணுறதுக்கு இல்லை கேண்டிடேட் சரி கிடையாதுப்பா. அங்கே கொண்டு போய் நீங்கள் பிஎம்கே கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா திண்டுக்கல் என்னப்பா சும்மா அது வேணும்னே பிஎம்கே கேண்டிடேட் தோக்கணுங்கிறதுக்காகவே போட்டது. பிஜேபி இல்லை கேண்டிடேட் போட்டது. உண்மையே சொல்றேன்ல தான். என்ன நீங்க சக்கரபாணியோட சக்கரபாணி கிடையாது சார். சக்கரபாணிக்கு கூஜ தூக்கிட்டு நீங்க எப்படி சார் கேண்டிடேட் வைப்பீங்க? அதான் திரும்பி அங்கேயே வரேன் நானு. சார் அடுத்தது வந்து அடுத்த தொகுதி வேதசந்தூர் சார். டிஎம்கே 47.87, ஏடிஎம்கே 41.89, என்டிகே 5.67, டிவிகே 4.57. ஒரு 6% லீட்ல டிஎம்கே வருது சார். டிவிகே இங்கே ஓட்டு வாங்கலை. இந்த இடத்துல டிவிக்கே பர்ஃபார்ம் பண்ணல. எப்படி பார்க்குறேன்? வேதசந்தூரில் வந்து அதிமுக கூட ப்ராமினன்ட் ஃபேஸ்னு ஒன்று கிடையாது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். எடப்பாடியார் ரெட்டையில சிம்பல், அது 2 மட்டுமே உங்களை வந்து கட்சியை வந்து காப்பாற்றிட முடியாது. ஸ்டாலின், உதயசூரியன், அது மட்டுமே கட்சியை காப்பாற்றிட முடியாது. கூட்டணி கட்சிகள் முக்கியம், ஒரு லோக்கல் ஃபேஸும் முக்கியம். அது இல்லாதனால தான் கஷ்டப்படுறாங்க வேதசந்தூரில். சார் மேல் ஃபீமேல் வாக்காளர் உங்களை பேசுகிறேன் சார், அதை சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. டிஎம்கேக்கு 49.21 ஃபீமேல் வாக்காளர்கள், ஏடிஎம்கேக்கு போலானதில் 41.27. ஒரு கிட்டத்தட்ட 8% டிஃப்ரென்ஸ் அங்கே வந்துடுது. டிவிக்கே இங்கே பர்ஃபார்ம் பண்ணல. ஓகே,
லாஸ்ட் ஆனா- தொகுதியில் டிவிக்கே பர்ஃபார்ம் ஆனால் பண்ணிருந்தாங்க. ஒரு டயத்தில் வேடசந்து தொடர்ந்து ஏடிஎம்கே வென்ற தொகுதி. ஆனால் ஃபியூ எலெக்ஷன் கடந்த ஃபியூ எலெக்ஷன்ஸ் அது 3 ஃபுல்லாக கை elections மாறிக்கிட்டே ஆவே- இருக்கு. அது அப்படியே செட் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப கடுமையான உழைப்பில் மாற்ற முடியும். பட் எப்படி இருந்தாலும் இப்போவே 6-7% லீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 7% லீட் இருக்கு சார். டிவிக்கே பர்ஃபார்ம் பண்ணல. போன தொகுதியில் டிவிக்கே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. பர்ஃபார்ம் பண்ணும்போது லீடு திண்டுக்கல் சீனிவாசன் லீடு இங்கே க்ளோஸ் ஆச்சு. பெர்ஃபார்ம் பண்ணல. இங்க பர்ஃபார்ம் பண்ணல. திண்டுக்கல் சிட்டி பேசணும் அவுட்டர் வந்துருது. ஓகே, ரூரல் ஏரியா. ரூரல் ஏரியா வந்துருது சார். அடுத்த தொகுதி வந்து கரூர் மாவட்டம், அது சுற்றி உள்ள தொகுதி போகிறோம். ஃபர்ஸ்ட் அவரக்குறிச்சி. டிஎம்கே 49.29, ஏடிஎம்கே 39.78, என்டிகே 6.50, டிவிகே 4.44. சார் அரவக்குறிச்சி அண்ணாமலை போனாடி நின்ன தொகுதி அவர். ஓகே, அதனால அவர் நின்னதுனால கொஞ்சம் வந்தது. ஏன்னா 2024 லோக்சபா எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 13%, 12%, 13%, 11% ஆயினாங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி கிளியர். அரவக்குறிச்சியில் ஒரு ப்ராமினன்ட் ஓட் செக்டார் எதுன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு. குறிப்பாக முஸ்லீம்ஸினுடைய டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அங்கே இருக்க ஜமாத்து முடிவெடுக்கும் பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸு. அப்படிப்பட்ட இடம். ஏன் வந்து இந்த அளவுக்கு டிஎம்கே லீட் பண்ணுன்னா அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸ்ட்ரெயிட்டாகவே 12% ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த முஸ்லீம்ஸு சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய பூத்தில் என்டிஏவுக்கு ஓட்டு கிடைக்க ரொம்ப கஷ்டம். முன்னால் அண்ணாமலை நின்னப்போ பல பூத்தில், இப்போ ஒரு பூத்தில் 420 ஓட்டுன்னு வைங்க, 420 ஓட்டில் ஒரு ஓட்டு அண்ணாமலைக்கு விழுந்தது, மற்ற எல்லாம் டிஎம்கே கொடுத்தது. அப்படி ஸோ இங்கே அந்த சிறுவன் மைனாரிட்டி ஃபேக்டருங்கிறது அரவக்குறிச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அதனால தான் அது அசைக்கப்பட முடியாத டிஎம்கேக்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்குது. அது தவிர்த்து லீடர் ஃபேக்டர் செந்தில் பாலாஜி, அது அவருடைய மாவட்டம். செந்தில் பாலாஜியோட ஒரு இம்பேக்டை நீங்கள் கரூர் மாவட்டம் முழுக்கவுமே பார்க்கலாம், நாட் ஒன்லி இன் அரவக்குறிச்சி. அப்போது இந்த 2 இம்பேக்ட் வருது. ஒன்று மைனாரிட்டிஸ், இன்னொன்று செந்தில் பாலாஜி. சார் அடுத்த தொகுதி கரூர் சிட்டி. டிஎம்கே 46.26, ஏடிஎம்கே 42.51, என்டிகே 5.84, டிவிகே 5.39. அகைன் சீட் கோஸ் டு இந்த ட்ரெண்ட் போச்சுன்னா சொல்றேன், எம்ஆர் விஜயபாஸ்கர் இஸ் பீட்டிங் செந்தில் பாலாஜி. போன தடவை அவர் விட்டதை இந்த தடவை பிடிப்பார். இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இப்போ என்ன லீடு? 4%. பாயிண்டா? இல்ல 4%. 4% லீடு. ஓகே, ஏன்னா 2 லீடர்ஸுக்கு, முக்கியமான லீடர்ஸுக்கு, 2 முன்னாள் அமைச்சர்களுக்கு இடையில் 4%, 3%ங்கிறது எப்போதுமே கைமாறக்கூடிய பர்சன்டேஜ். இப்போ ப்ராமினன்ட் ஃபிகர்ஸே இல்லாமல் இந்த இடத்துல இந்த விதமான பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா திட்டவட்டமாக இது இன்ஃபேவர் ஆஃப் டிஎம்கே அப்படின்ட்டு போயிடலாம். இது இந்த விதமாக இருக்குன்னா எப்போ வேணாலும் மாறலாம். இதுக்கு முன்னால் விஜயபாஸ்கர் ஜெயிச்ச தொகுதி, சும்மாலாம் இல்லை. அதனால் ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார் அடுத்த தொகுதி கிருஷ்ணராயபுரம். டிஎம்கே 55.95, ஏடிஎம்கே 33.69, என்டிகே 5.64, டிவிகே 4.73. அதாவது ஒர்ஸ்ட் டைம்லாம் கூட அதிமுக ஓட்டு போட்டான் தொகுதி இது கிருஷ்ணராயபுரம். ஒர்ஸ்ட் டைம், அதாவது ஐ திங்க் 1996 கூட ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 96 ஜெயிச்சாங்க, 2006 ஜெயிச்சிருக்காங்க. கிருஷ்ணராயபுரம், சங்கரங்கோயில் இதெல்லாம். அங்கே 2 விஷயம் இருக்குது. அது வந்து ரிசர்வ் தொகுதி, நாயக்கர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. நாங்கள் போயிருக்கேன், நான் லாஸ்ட் டைம் போனது, அதனால தான் சொல்கிறேன். இந்த தெலுங்கு ஸ்பீக்கிங் நாயுடூஸ் அவங்க வந்து ஏனோ சொல்லுவாங்க, கொங்குல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாஜக பக்கம் வராங்க, அதிமுக பக்கம் வராங்கன்னு. ஆனால் அது ஆக்சுவலாக வந்து திமுக ரொம்ப சாதகமாக போயிட்டு இருக்காங்க. கிருஷ்ணராயபுரம்லாம் வந்து ஏடிஎம்கே கோட்டைன்னு கருதப்பட்டார். நீங்கள் கிருஷ்ணராயபுரம் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. சட்டப்பேரவை காமராஜ், கீதா ஜெயிச்சிருக்காங்க, அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. சசிகலா ஜெயிச்சிருக்காங்க, எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான தொகுதி. அந்த தொகுதியை இப்போ தொடர்ந்து இவங்க கோட்டை விட்டே இருக்காங்க. அங்கே வந்து இவர் சொல்ல மாதிரி அங்கே இருக்க டீமோகிராஃபியில் என்னமோ ஒன்று நடந்திருக்கு, ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, கம்ப்ளீட்டாக மாறி இருக்காங்க. அது வந்து ஏடிஎம்கே ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒன்றா அமைஞ்சிருக்கு. சார் ஆக்சுவலி டிஎம்கே லாஸ்ட் டைம் ஜெயிச்சது 50%, அதாவது டிஃபரன்ஸ் வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 53% லாஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து 36.12 வாங்கியிருக்காங்க. அதே டிஃப்ரென்ஸ் தான் இப்பயும் வந்திருக்கு. நமக்கு ஒரு மாற்றமும் வரல, அதே டிஃப்ரென்ஸ் தான் வந்திருக்கு.
ஆனால் இங்கே ஓட்டர்ஸ் எல்லாம் டிசிசிவாக இருக்காங்க சார். 2016 ஏடிஎம்கே இந்த தொகுதி ஜெயிச்சுது. அப்போ ஜெயிக்கும் போது இந்த தொகுதிக்கு அதே 49.82 ஏடிஎம்கே வாங்கியிருக்கு. 28.88 வந்து பிடின்னு ஒரு கட்சி. இந்த டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப டிசிசிவா ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த தொகுதியில. பேட்டர்ன் சாஞ்சா இப்படி சாய்வாங்க, இல்ல அந்த க்ளோஸ் கீஸ் எல்லாம் கிடையாது. இப்போ 11ல பாத்தீங்கன்னா எஸ் காமராஜ் ஜெயிக்கிறார், அதே 11% டிஃபரன்ஸ் ஜெயிக்கிறார். அடுத்த தொகுதி குளித்தலை, டிஎம்கே 52.32, ஏடிஎம்கே 41.55, என்டிகே 2.04, ஏடிஎம்கே டிவிகே 4.09. அகைன் சீட் கோஸ் டு டிஎம்கே. குளித்தலை கலைஞர் முதல்ல ஜெயிச்ச தொகுதி. இல்லை, குளித்தலைக்கு இயற்கையாகவே ஒரு டிஎம்கே லெகசி உண்டு, அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கைமாறக்கூடிய தொகுதி. குளித்தலையிலேருந்து அவங்களுக்கு இந்த காவிரி டெல்டா வாசனைலாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க, அப்படியே வர ஆரம்பிச்சு. இனி இந்த ட்ரெண்டு மெயின்டைன் ஆகும் பாருங்க இன்னும் அடுத்தடுத்து. சார், டிவிகே எந்த இடத்துலையும் 6% தாண்டல இந்த மாவட்டத்தில், இந்த கரூருக்கு சுற்றி உள்ள தொகுதியில். என்ன காரணம்? மோஸ்ட் ஆஃப் தம் ரூரல் தானே. அதே மாதிரி கரூர் டவுன் பார்த்தீங்கன்னா, கரூர் டவுனில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ட் செந்தில் பாலாஜி 2 டால் லீடர்ஸ், லோக்கலி டால் லீடர்ஸ். ஸோ அதை மீறியாலும் விஜயாலம் உள்ள நுழைய முடியாது. அதே தான் இந்த ரூரல் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ரூரலில் விஜய்க்கு செல்வாக்கு கம்மியாக இருக்குது, இம்பேக்ட் கம்மியாக இருக்குது. அர்பனில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக நடிகர்னா ரூரல் தான் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு பேர். இது கம்ப்ளீட்டாக வேறு விதமாக இருக்குது சார். சினிமா வேறு, அரசியல் வேறுன்னு சொல்லுவாங்கள்ல சார், அது ரொம்ப கிளியராக தெரியுது சார். மாற்றத்துக்கான ஓட்டு அப்படின்னு சொல்லி சிட்டியில் இருக்கிறவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப டிசிசிவாக இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு தெரியும் போது அந்த பக்கம் போகிறாங்க. இல்லைங்க, இப்போ சினிமா சைடில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறதான்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இவர் வந்து ஒரு அர்பன் ஹீரோ மாதிரியான ஒரு தோற்றத்தோட காட்சி கொடுத்து, அது நேச்சுரல் சார், நேச்சுரல். அது முன்னால் ஒரு எம்ஜிஆரை பார்க்குறப்போ சாதாரண ரூரல் பர்சன் அவரோட தன்னை அசோசியேட் பண்ணிக்க முடிச்சுது. இப்போ ராமராஜனை வந்து அர்பனோட நீங்கள் அசோசியேட் பண்ண முடியுமா? அன்றைக்கி சைலண்ட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு டைட்டில் சொன்ன கரகாட்டக்காரன் காலத்துலாம் ரூரல் பீப்புள் இது பண்ணுவாங்க. ஆனால் விஜயை வந்து அர்பன் பீப்புள் அவரோட ரொம்ப அசோசியேட் பண்ணிக்கிறாங்க, ரூரல் சைடு அவ்வளோ தூரம் அசோசியேட் பண்ணிக்கிறல. அப்படின்னா இவங்க வந்து அர்பன் ஹீரோஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த அர்பன் ஹீரோஸுங்கிறது எதனுடைய விரிவாக்கம் தெரியுமா? எதனுடைய அடிப்படையிலேருந்து வருது தெரியுமா? இன்றைக்கி இந்தியா முழுக்குமே ஒரு அர்பனைசேஷன் நடந்துகிட்ருக்கு. கிராமங்களே வந்து நகர்மயமாதலை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு அர்பனைசேஷன் வர்றப்போ வரக்கூடிய ஹீரோஸும் அர்பன் ஹீரோஸாக உருவெடுத்துக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது சார். இதில் ஒரு விஷயம் இல்லை, இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் பொறுத்த மட்டும் எம்ஜிஆரையும் விஜயும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் என்னன்னா மீனவ நண்பர்னா மீனவர்கள் அப்படியே ஃபுல்லாக பாக்கெட் பண்ணுவார். ரிக்ஷாக்காரனா ரிக்ஷாக்காரங்க எல்லாத்தையும், படகோட்டினா ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி ஃபுல்லாக கொண்டு படகோட்டி. அவருக்கு ஒரு பிளான் இருந்தது, ஒரு டிசைனாக. அவர் வந்து சும்மா வந்து நான் வந்து படத்தில் நடிக்கிறேன் பாலிடிக்ஸ் வரேன்லாம் கிடையாது. கடைசியாக என்ன ஆனும் முதல்ல முடிவு பண்ணிட்டார். ஆனால் அதில் ஒன்று கவனிக்கணும் நீங்கள், அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டரையும் கேப்சர் பண்ணுறாருல, அது எல்லாம் ஆக்குபேஷன் வைஸாக இருக்கும். காஸ்ட் கிடையாது, கேஸ்ட் இருக்காது. அதுதான் அந்த கேஸ்ட்டை வர அவாய்ட் பண்ணனால தான் தமிழகம் மொத்தத்துக்குமான மாபெரும் தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு போனார். விவசாயிகள்னு இது பண்ணார், ஃபார்மர்ஸை ஃபுல்லாக இது பண்ணிப்பார். இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஆக்குபேஷன் பேஸ்டாகவே இருக்கும். விஸ்வாசம்னு ஒரு படம் வந்து சார், அஜித் எல்லாருக்கும், உங்களுக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சினிமா பார்க்க மாட்டீங்க, பட் விஸ்வாசம்னு ஒரு படம் வந்தது. போஸ்ட் விஸ்வாசம் அஜித்தோட ஒரு முகம் வந்து நீங்கள் ரூரல் சைட்லாம் வேறு மாதிரி இருக்கு. அவர் நம்ம வீட்டு ஆளு அப்படின்ற மாதிரி, அது ஒரு பேட்டர்ன் சேஞ்ச். ஆமாம், பொண்ணு அப்பா பொண்ணா நினைக்கிற ஒரு சென்டிமெண்டல் ஃபிலிம் அது. அதுக்கப்புறமே நீங்கள் கிராமத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய இம்பேக்ட் வருது. இன்ஃபேக்ட் இன்றைக்குமே பிஎன்சியில் ரொம்ப வருஷமாக ஆச்சு. விஸ்வாசம் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷத்தில் அதிக நாட்கள் ஓட்டின படம் விஸ்வாசம் தான். அதே மாதிரி விஜய் வந்து பாத்தீங்கன்னா திருப்பாச்சிக்கு அப்புறம் நிறைய படம் நடிக்கிறதே கிடையாது. அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலையே, அர்பன் அவரை ரெப்ரசென்ட் பண்ணது கடைசி அஜித் தானே பண்ணியிருக்காரு. அதனால அது கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்காலத்தில் அஜித்தெல்லாம் அரசியலுக்கு வந்தானா வேற ஒரு லெவலுக்கு போயிடும். பவர் வரமாட்டார் சார். பார்ப்போம், காலம் தான் முடிவு பண்ணும்.